அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்குறோன்னா இம்போர்ட் ஸ்டாஃப் இன் UDAIS ப்ளஸ் நம் பள்ளியில் புதிதாக இந்த கல்வியாண்டு வந்து சேர்ந்துள்ள ஆசிரியர்களின் பெயரை எவ்வாறு UDAIS ப்ளஸில் ஆட் செய்வது என்பதை பார்க்க உள்ளோம். அதற்கு முதலில் கூகுளில் சென்று UDAIS ப்ளஸ் என்று டைப் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு udaisplus.gov.in வெப்சைட் உள் சென்று லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டேட் செலக்ட் செய்ய வேண்டும். கோ என்ற ஆப்ஷனை தேர்வு செய்த பிறகு இதில் டீச்சர் மாடியூல் லாகின் செய்ய வேண்டும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் செய்து கொண்டு கேப்சா டைப் செய்ய வேண்டும். கேப்சா கொடுத்த பிறகு லாகின் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். இதில் முதலில் உள்ள ஆப்ஷன் கிளிக் ஹியர் டீச்சிங் நான் டீச்சிங், அதில் கோ என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதில் ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் என்பது ப்ளூ கலரில் உள்ள டோட்டல் அந்த ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு இந்த பள்ளியில் உள்ள மொத்த ஆசிரியர்களின் பெயர் நமக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் என்பது இப்பொழுது நாம் ஒரு ஆசிரியரை ஆட் செய்ய வேண்டுமென்றால் இந்த ஆசிரியர் வேறு எந்த பள்ளியிலும் இதுவரை பணிபுரிந்திருக்கக்கூடாது. புதிதாக பணியில் சேர்ந்த ஆசிரியரை நாம் இம்போர்ட் செய்வதற்கு ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் என்ற ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஏற்கனவே வேறு பள்ளியில் பணிபுரிந்து நம் பள்ளிக்கு புதிதாக வந்துள்ள ஆசிரியர்களை ஆட் செய்வதற்கு இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு நேஷ்னல் கோட் டைப் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஆசிரியரின் டேட் ஆஃப் பர்த் டைப் செய்ய வேண்டும். கொடுத்த பிறகு கோ என்ற ஆப்ஷனை தேர்வு செய்த பிறகு இந்த ஆசிரியரினுடைய தகவல் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இம்போர்ட் ஸ்டாஃப் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்வதற்கு முன்னர் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் என்ற ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதில் இந்த பள்ளியில் ஆசிரியர் சேர்ந்த தேதியை டைப் செய்ய வேண்டும். அதன் பிறகு நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், இந்த ஆசிரியருடைய நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் நாம் ஏற்கனவே இந்த ஆசிரியர் கான்ட்ராக்டில் ஒர்க் செய்துவிட்டு தற்போது ரெகுலர் ஸ்டாஃபாக மாறியிருந்தால் அந்த ஆப்ஷனை நாம் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான ஆப்ஷன் உள்ளது. தற்பொழுது எல்லா தகவல்களையும் உள்ளீடு செய்த பிறகு இம்போர்ட் ஸ்டாஃப் என்று கொடுக்க வேண்டும். இதில் கடந்த பள்ளியில் அந்த ஆசிரியர் பணியில் வேலை செய்த தேதியை நாம் கொடுக்க வேண்டும். டேட் ஆஃப் ரிலீவிங் கொடுத்த பிறகு இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது ரிமார்க்ஸ் நமக்கு எம்டியாக உள்ளது என்று பாப்அப் மெசேஜில் வருகிறது. ஸோ ரிமார்க்ஸ் நாம் டைப் செய்ய வேண்டும். டீச்சர் joined in this school. தேர்வு செய்துவிட்டோம். தற்போது இம்போர்ட் ஸ்டாஃப் கொடுக்கும்போது இந்த ஆசிரியரை பள்ளியில் சேர்க்க வேண்டுமா என்று நமக்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் இம்போர்ட் ஸ்டாஃப் என்று கொடுத்தவுடன் ஆசிரியரின் பெயர் தற்போது பள்ளியில் சேர்க்கப்பட்டுவிட்டது. இதுபோன்று ஆசிரியர் டிராபாக்ஸில் உள்ள ஆசிரியரை எவ்வாறு நாம் பள்ளியில் சேர்ப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம். புதிதாக ஆசிரியரை நாம் சேர்க்க வேண்டும் என்றால் ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் சென்று தேவையான தகவல்களை உள்ளீடு செய்து நாம் புதிதாக ஆட் செய்து கொள்ளலாம். இது போன்று வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.